வணக்கம். இன்னைக்கு அதிகமா ஃபேஸ் பண்ற ஒரே ப்ராப்ளம் என்ன அப்டின்னா, யூரினரி இன்கான்டினன்ஸ். யூரினரி இன்கான்டினன்ஸ்னா என்ன அப்டின்னா, நம்மளுக்கு வந்து யூரின் வந்து நம்ம கண்ட்ரோல் இல்லாம யூரின் போறது தான் யூரினரி இன்கான்டினன்ஸ். அது வந்து நம்ம அதிகமா ஃபேஸ் பண்றது வந்து ஓல்ட் ஏஜ் பீப்பிள்ஸ், ஃபீமேல்ஸ் இவங்க தான் அதிகமா ஃபேஸ் பண்றாங்க. ஸோ இத வந்து எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன பயிற்சிகள் மூலியமா நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம். நான் உங்கள் சந்தன்ராஜ், பிசியோதெரபிஸ்ட், தியான் ஹெல்த் கேர், கோவில்பட்டி. யூரினரி இன்கான்டினன்ஸ் வந்து ஃபீமேல்ஸ்க்கு தான் அதிகமா வருது நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அவங்களுக்கு எதனால வருது அப்படின்னா, இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ்னா அந்த வயித்துல இருக்கிற சதை வந்துட்டு ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து யூரினரி இன்கான்டினன்ஸ் வருது. ஸோ அந்த மசில்ஸ வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்றது மூலியமா அந்த யூரினரி இன்கான்டினன்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு வந்து ஈஸியா பண்ற 2 எக்சர்சைஸ் இருக்கு. அது என்னங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். 2 காலையுமே இந்த மாரி மடக்கி வச்சுட்டு, இடுப்ப மட்டும் மேல தூக்க சொல்லணும். தூக்கிட்டு ஒரு 10 கவுண்ட் பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 விட்டுருங்க. இந்த எக்சர்சைஸ் பண்ணுறது மூலியமா நம்மளுக்கு வந்து பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். நம்ம ஈஸியா வந்து யூரினரி இன்கான்டினன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்து என்ன எக்சர்சைஸ் நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து இதே மாரி குத்துக்கால் இந்த மாரி வச்சுட்டு, வயிற வந்து உள்ள இழுங்க. 1, 2, 3, 4, 5 விட்டுருங்க. திருப்பி உள்ள இழுங்க. 1, 2, 3, 4, 5 விட்டுருங்க. இந்த எக்சர்சைஸ் பண்ணுறது மூலியமாவும் நம்மளுக்கு வந்து ஈஸியா வந்து நம்ம ஃப்ளோர் மசில்ஸை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். யூரினரி இன்கான்டினன்ஸையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த எக்சர்சைஸை நம்ம ரெகுலரா 1 வீக் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, ஈஸியா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். தேங்க் யூ.